இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் 15,500 in the business of A and B. A gets 5,500 as profit if the investment of A is 67,500 less than investment of B. Then the investment of B is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,500 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட். ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட்டை ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறாங்க. யாரு அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறாங்க. ஏக்கு எவ்வளவு ப்ராஃபிட் போகுது அப்படின்னா 5,500. பிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் போகுது அப்படின்னா 5,500 இதுல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 10,000 அவருக்கு போகும். அப்ப இதுல பார்க்கும்போதே தெரியுது இவருக்கு அதிகமா ப்ராஃபிட் போகுது அப்படின்னா இவர் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? சரி, பி வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து என்னன்னா ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து இதை விட, அதாவது பிஏ விட ஏ வந்து எவ்வளவு கம்மியா வந்து இவர் ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணிருக்காரு, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பி வந்து எக்ஸ் அப்படின்னா இவர் எவ்வளவு கம்மியா பே பண்ணிருக்கா, எக்ஸ்ங்கிற அமௌண்ட்டை விட 67,500 ரூபாய் வந்து கம்மியா பே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? பி வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எனக்கு 10,000 ப்ராஃபிட் வருது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 67,500க்கு 5,500 ப்ராஃபிட் வருது. அப்ப என்ன பண்றேன்? டேரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் மட்டும் தான் தெரியுது, எக்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரி, இங்க இருந்தே நான் அடிக்கிறேன். 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 வந்துடும், 2 0 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் போயிடலாம், ஏன்னா ஒரு ஸ்டெப் வரும். ஓகேங்களா? 11x அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும். ஏன்னா இங்க 11 இருக்கு, இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20x மைனஸ் 67,500 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20x, இந்த எக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைட் கொண்டு போயிடுறேன், இந்த அமௌண்ட்டை ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். 20 இது உள்ள பெருக்கலாம் அப்படின்னா 20 × 67,500 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? அடுத்து 20x மைனஸ் 11x, எத்தனை எக்ஸ் வரும்? 9x அப்படின்னு சொல்லிட்டு வரும். 9ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 டைம் அப்படின்னா 63, 4 வரும், 5 டைம் 7,500. அப்ப 20 டைம் அப்படின்னா 10 டைம் அப்படின்னா வந்து 75,000, 20 டைம் அப்படின்னா 1,50,000. ஓகேங்களா? இது எக்ஸ். எக்ஸ்ங்கிறது யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்? பியோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இதுதான் வந்து 1,50,000. கேள்வியிலையும் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஏயோடது கேட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து 67,500 கழிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A merchant sells 120 meter of cloth and gains the selling price of 27 meters. Find the gain percentage, round off to nearest integer அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஒரு மர்ச்சன்ட் இருக்காரு, அவரு 120 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு துணியை வந்து விற்கிறாரு. இதனுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து 27 மீட்டருக்கு நான் எவ்வளோ வந்து ஒரு அமௌண்ட்ல செல் பண்ணிருப்பேன், அதுக்கான செல்லிங் ப்ரைஸுக்கான அமௌண்ட் தான் வந்து ப்ராஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு நார்மலா எனக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நான் செல்லிங் பிரைஸ்க்கா மாத்திடுறேன். எப்படி அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, கீழே போடுறேன், காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன? செல்லிங் பிரைஸ்ல இருந்து வித்த விலையில இருந்து ப்ராஃபிட்டை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறதா காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? இப்போ செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 120 மீட்டரை நான் வந்து செல் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பை இன்னும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27 மீட்டர். ப்ராஃபிட் வந்து 27 மீட்டருக்கான
செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதுலேருந்து இது கழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து எவ்வளோ மீட்டருக்கான செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும்? 27. 20 போயிடுச்சு அப்படின்னா 100, 7 போயிடுச்சு அப்படின்னா 93 மீட்டருக்கான செல்லிங் ப்ரைஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே நம்ம வந்து இப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கு மாற்றினதால எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் இருக்கு ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். எனக்கு வந்து இதுதான் வந்து என்ன சொல்லுவேன், ப்ராஃபிட் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் தான் வந்து 27 மீட்டர் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டானா. அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 93 மீட்டர் ஆஃப் செல்லிங் ப்ரைஸா? இப்போ இன்ட்டு 100. இப்போ 2700/93 கேன்சல் பண்ண அப்படின்னா வந்து ஒரு டைம் 2 டைமு 3 டைம் போனோம் அப்படின்னா அதிகமாக வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 29 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 29% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 29 பாயிண்ட் சம்திங் வரும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க? பி அப்படிங்கிறவங்க செல்ஸ் அண்ட் ஐட்டம் டு கியூ. பிங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஐட்டமை வந்து செல் பண்றாங்க. பி அப்படிங்கிறவங்க கியூக்கு ஒரு ஐட்டமை செல் பண்றாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா வந்து 54% ப்ராஃபிட்ல செல் பண்றாங்க. கியூ என்ன பண்றாங்க அப்படின்னா கியூ செல்ஸ் த சேம் ஐட்டம் டு ஆருக்கு வந்து செல் பண்றாரு. எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60% லாஸ். இவர்கிட்ட இருந்து வாங்கினதுல இருந்து ஒரு 60% லாஸ்க்கு ஆருக்கு செல் பண்றாரு. ஆர் வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காரு அப்படின்னா 5467 ரூபாய். ஓகேங்களா? இவ்வளவுதான் பே பண்ணி அந்த பொருளை வந்து வாங்கியிருக்காரு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த பிரைஸ்? இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன இருக்கும், காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? பர்சன்டேஜை கண்டுபிடிச்சேன். மொத்தமா இது நான் வாங்கின பொருளை நான் 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப கியூக்கு விற்கும் போது நான் ஒரு 54% சேர்த்து வித்துருக்கேன். அப்ப 154. இந்த 154 அப்படிங்கிற பர்சன்டேஜ்க்கு நான் விட்டுருக்கேன். இதுல 60% லாஸுக்கு ஆருக்கு வித்துருக்காங்க. அப்போ 1% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.54. 10% அப்படின்னா 15.4. 60% அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா 24, 2, 32, 3, 6, 9, 92.4 ரூபாய். ஓகேங்களா? அப்போ 154 இருந்து எவ்வளோ லாஸ்? 92 ரூபாய் 4 காசு வந்து லாஸ் ஆயிருக்கு. அப்போ 0 போட்டோம் அப்படின்னா 6, இங்கே 3, ஆமாம் 3, 2, 1, அடுத்து 9, 6, 61 ரூபாய் 6%. ஓகே, 61.6% தான் அவர் வாங்கியிருக்காரு. சரி, 61.6% தான் 5467 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அப்போ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு 616 5467 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ண அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 8875 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வரும். ஓகேங்களா? இது நீங்கள் பொறுமையாக அடிச்சு போடுங்க. கொஞ்சம் கேல்குலேட்டிவாக தான் இருக்கும். போட்டிங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பியோட இது 8875 அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். Okay. A dealer sells his goods at 22% lost on cost price but uses 44% less weight. What is his percentage profit or loss ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டீலர் இருக்காரு. அவர் என்னன்னா ஒரு பொருள் 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 22% லாஸ்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு வித்துருப்பாரு? 20 போயிடுச்சுன்னா 80, 2 போயிடுச்சு அப்படின்னா 78 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 100 கிலோ அப்படிங்கிற பொருள் வந்து 100 ரூபாய் அப்படின்னா அவர் 44% லாஸ்க்கு லெஸ் வெயிட் தான் போடுறாரு. 100 கிலோ என்னன்னு போடுறாரு? 44% குறைச்சு போடுறாரு. அப்ப 100ல 44 போயிடுச்சு அப்படின்னா வந்து 56 கிலோ அப்படிங்கிறது எவ்வளவு வரும்?
6 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அவரு 56 கிலோ தான் கொடுக்குறாரு. ஆனா அதை என்ன சொல்றாரு, 100 கிலோ அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொடுக்குறாரு. அதுக்கான அமௌண்ட் வந்து 56. ஓகேங்களா? சரி, 100 கிலோ 56. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா வந்து 78 ரூபாய் அப்படிங்கிறது என்னது, செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கு அப்படின்னு சொல்லி 100 கிலோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 78 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 22% லாஸ்ட் விற்கிறா, 72 ரூபாய் அப்படிங்கிறது விற்கிறா. அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 56. அப்ப காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா 78ல இருந்து 56 போயிடுச்சு அப்படின்னா 22 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 22/56 × 100. ஓகேங்களா? அவருக்கு கிடைச்ச கெயின் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 78ல 56 போயிடுச்சு அப்படின்னா 22 தான். இதுதான் ப்ராஃபிட். அடிச்சோம் அப்படின்னா பொறுமையா அடிக்கலாம். 1 1 2 8 திரும்ப 5 0 1 4 2 5 7. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 275 வரும் by 7. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 39 2/7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 கம்மியாக இருக்கும். இப்போ போட்டிங்க அப்படின்னா வந்து 39 2/7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வரும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கேள்வி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து 100 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து 100% அப்படின்னா 22% லாஸ்ட் கொடுத்துருக்காரு. அப்போ 78 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் 100 கிலோவா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்கல. 44% அதுலேருந்து அவர் எடுத்துட்டு தான் கொடுக்குறாரு. அப்போ 56 கிலோ தான் கொடுக்குறாரு. அப்போ 56 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56 ரூபாய் தான். சரிங்களா? அப்ப 56 ரூபாய் மதிப்புள்ள பொருளை தான் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 78 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்ப இது மூலம் அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 22 ரூபாய் லாபம் கிடைக்குது. அந்த 56 அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ், 22 அப்படிங்கிறது ப்ராஃபிட். அப்ப எப்பவும் போல இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சீமா bought a mobile. சீமா அப்படிங்கிறவங்க ஒரு மொபைல் வாங்குறாங்க அண்ட் லேப்டாப் அட் certain price. எவ்வளோன்னு சொல்லல. She sold the mobile at 10% gain and laptop 25% gain. She found that the cost price of mobile is equal to selling price of laptop. Find her profit percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம். சீமா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு மொபைல் அண்ட் லேப்டாப்பும் வாங்குறாங்க. மொபைலும் வாங்குறாங்க, லேப்டாப்பும் வாங்குறாங்க. ஓகேங்களா? அப்படி விற்கும் போது இவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மொபைலை வாங்கிட்டு விற்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா மொபைலுக்கு ஒரு 10% ப்ராஃபிட்டும் லேப்டாப்புக்கு ஒரு 25% ப்ராஃபிட்டும் வந்து அவருக்கு கிடைக்குது. இன்னொன்று அவங்களுடைய மொத்த இந்த ஹோல் டிரான்சாக்ஷன்ல எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஷி ஃபவுண்ட் சாரி அது கொடுக்கல, ஜென்ரலா கொடுத்துட்டாங்க. மொத்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் அவன் கேட்குறான். சாரிப்பா, சரி. She found that cost price of a mobile is equal to selling price of laptop. சரி, cost price of mobile வந்து எப்படி இருக்கா, selling price of laptop, selling price of laptop. ஓகேங்களா? சரி, இப்போ லேப்டாப்போட விலை 100 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் அப்படின்னா 125 ரூபாய் அப்படிங்கிறதா இது வந்து காஸ்ட் பிரைஸ். 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் அப்படிங்கிறது, ப்ரைஸ் ஆஃப் லேப்டாப். ஓகேங்களா? அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது எனக்கு கிடைச்சிருச்சு. எதோடது, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ மொபைல் வந்து எவ்வளோ அப்படின்னா 125, அதாவது இது 100 அப்படின்னா இது 125 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 125 இதோடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதுல தான் வந்து 10% ப்ராஃபிட், இதுல வந்து 25% ப்ராஃபிட். அப்போ 10% அப்படின்னா 125 ஒரு 12.5, அப்போ 137.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 225, செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 125 ஒரு 137.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.521 162.5 அப்படின்னு சொல்லிட்டு 262.5 கிடைக்கும்.
262.5 கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ 262.5ல இருந்து 225 262.5ல இருந்து 225 கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.5, இங்கே 7, அதுக்கப்புறம் இங்கே 3, 37.5 வரும். இப்போ 37.5 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 225 இன்ட்டு 100. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 3750 பை 225 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16/2/3 அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா, பொறுமையாக கேன்சல் பண்ணிங்கன்னா சிம்பிளாகவே வந்துடும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். A dealer purchased a washing machine for 15,700. He allows a discount of 16% on its marked price and still makes a profit of 20%. Find the marked price nearest ருபீஸ்ல கண்டுபிடிங்க ஆஃப் வாஷிங் மிஷின் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு வாஷிங் மிஷினை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 15,700 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 2 அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 20% ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 16% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராஃபிட்டு. இந்த 16% அப்படின்னா டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, இப்போ நான் எந்த ஒரு பொருளையும் நான் வாங்குறேன் அப்படின்னா இதுக்கு மேலதான் வந்து இது வந்து என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ், இதுக்கு மேலதான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ இதுல 20% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. ஆமா, 1570 பிளஸ் ஒரு 1570 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0143140 அப்படிங்கிறத ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ண அப்படின்னா ப்ராஃபிட்டோட ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும். 18840 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுதான் டிஸ்கவுண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றேன்னு சொல்றேன், டிஸ்கவுண்ட் வந்து 16% நான் கொடுக்கணும். ஓகேங்களா, அப்ப 100% இருந்து இந்த 16 கழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 90. 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 84. 84% தான் இது அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 18840 பை 84. ஓகேங்களா, இப்போ 4 2 அப்படின்னு சொல்லி வரும். 942021 அப்படின்னு சொல்லி வரும். 4710. அப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா அப்போ 2 டைம் வரும், திரும்ப 6 வரும். இப்போ திரும்ப எவ்வளோ வரும் அப்படின்னா 2 டைம் தான் வரும். 2 டைம் வருது அப்படின்னா 42 8 வரும். இப்போ ஆன்சர் போட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ வரும்? 22421 தானே, 22492 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 2242 ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா, 22 வரல, எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்குது. இந்த இடத்துல 4 வருது. 4 போட்டோம் அப்படின்னா 4 டைம் போட்டோம் அப்படின்னா வந்து 82 கிட்டே வரும். 91. அப்போ கரெக்டாக வரும். ஓகே, 92. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், 22,492. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணால் 22,492 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து 16% வேணா நீங்கள் கழிச்சு பாருங்க. கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராஃபிட்டோட சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A sold an article to B at 12% profit. A அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு? B அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்டிக்கலை வந்து சோல்ட் பண்றாரு 12% ப்ராஃபிட்ல. ஓகேங்களா, அண்ட் B sold to C, Cக்கு வந்து சோல்ட் பண்றாரு எவ்வளோ அப்படின்னா 8% லாஸ்க்கு. ஓகேங்களா, -8% லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து if A sold it to C at the selling price of B, then find the profit or loss percentage that A would make. டைரக்டா இவருக்கு செல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கல. நான் எப்பவும் போல ஒரு 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 100 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
100% அப்படின்னா பி வந்து 112% கொடுத்துருப்பாங்க. 112%ல 1% அப்படின்னா 1.12 இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா 16 1 8 9 8 8.96 போயிடுச்சு அப்படின்னா 112ல 8.96 ஓகேங்களா. அப்போ 110ல 8 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 102 ப்ளஸ் ஒரு 2 வந்து 104 104ல 0.96 போயிடுச்சுன்னா 103.04 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னா 103.04 அப்படிங்கிற பர்சன்டேஜ்க்கு தான் இவர் வாங்கியிருப்பாரு. அப்போ ஏ வந்து 100ல இருந்து டைரக்டா சிக்கு வந்து பி கொடுத்த காஸ்ட்லயே வித்தாங்க அப்படின்னா வந்து எவ்வளவு ப்ராஃபிட் அடைஞ்சிருப்பாரு? இவர் 100 அப்படின்னா 103.04 அந்த 3.04 அப்படிங்கிறதா ஏ வந்து அடைஞ்ச ப்ராஃபிட். ஓகேங்களா. இப்படி வித்திருந்தாங்க அப்படின்னா இவருக்கு கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்குது. இது மூலம் வித்ததுனால ஒரு 12% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரி, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.04% ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். In what ratio should sugar costing 84 per kg be mixed with sugar costing 59 per kg so that the selling price of mixture 73.7 per kg there is a profit of 10% அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதாவது ரெண்டு வகையான சுகர் இருக்கு. ஒரு சுகருக்கு வந்து பர் கேஜி வந்து 84 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னது? காஸ்ட் பிரைஸ். இன்னொரு சுகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைப் 2ன்னு வச்சுக்கலாம், 59 ரூபாய் பர் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது ரெண்டையும் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கலந்து 73 ரூபாய் 7 காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் விற்கிறேன். ஓகேங்களா. இது என்னது? செல்லிங் பிரைஸ். இது இப்படி விற்கிறது மூலம் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா. அப்ப 110% தான் 73 ரூபாய் 7 காசு. ஓகேங்களா. 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். 11 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் வரும், திரும்ப ஒரு 7 67 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. 67 x is equal to 67, அதாவது 6.7 வரும். 10 போயிடுச்சு அப்படின்னா 67. இந்த 67 அப்படிங்கிறது வந்து இந்த மிக்சருக்கான காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் தான் வந்து 73.7. ஓகேங்களா. அப்ப இப்போ போல அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல போடலாம். 84 ரூபாய். இது வந்து என்னன்னா இன்னொரு இது வந்து 59 ரூபாய். இதுக்கான காஸ்ட் பிரைஸ் 67 ரூபாய். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 17. இதுல இருந்து இதை கழிச்சேன் அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப எந்த ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 8:17 அப்படிங்கிற ரேஷியோல தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கான காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எப்பவும் போல மைனஸ் பண்ணி போட்டோம்னா டைரக்டா நமக்கு வந்து ரேஷியோ வந்து கிடைச்சிரும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, பார்க்கலாங்களா. A milkman professes to sell his milk at cost price, but he mixes it with water and thereby gains 40%. Find the percentage of water in the mixture. Rounded to 1 decimal அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பண்றாங்களாம், மில்க்மேன் வந்து என்ன பண்றாரு, மில்கை வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ்க்கே நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அவர் என்ன பண்றாருன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுறாரு. பியூர் மில்கா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா பியூர் மில்கா கொடுக்கல. அப்போ வந்து எவ்வளவுனா வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கறது மூலம் அவருக்கு 40% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிருப்பாரு 40% அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா. சரி, நான் வந்து இதுல வால்யூம் வச்சுக்கிறேன். வால்யூம் ஆஃப் மில்க் ஃபர்ஸ்ட். மொத்தமா அந்த வால்யூம் ஆஃப் மில்க் வந்து வித்தாங்க அப்படின்னா வந்து அவருக்கு காஸ்ட் பிரைஸ்க்கு கிடைக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு மிக்சரும் இல்லாம. இன்னொன்னு வால்யூம் ஆஃப் மில்க் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர், இது ரெண்டும் சேர்ந்து ஒரே வால்யூம் தான். இதுக்கு வந்து விற்கும் போது எனக்கு அதே காஸ்ட் பிரைஸ்க்கு தான் அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா. ஆனா வாட்டர் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த 40% ப்ராஃபிட் அப்படிங்கிறது எது மூலம் கிடைச்சிருக்கும், அந்த வாட்டர் வந்து அவர் ஆட் பண்ணதுனால கிடைக்கக்கூடியதுதான். டேரக்டா மில்கே ஃபுல்லா ஆட் பண்ணிருந்தா அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த 40% அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. இந்த 100% அப்படிங்கிறது வந்து வால்யூம் ஆஃப்
மில்க் வந்து மில்க்குக்கான காஸ்ட். அப்போ இது கேன்சல் பண்ண அப்படின்னா 2/5ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, 2/5ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 2/5னா 5 பங்குக்கு 2 பங்கு வந்து என்னது வாட்டர் ஆட் பண்றாங்க. இப்போ டோட்டலா இந்த மிக்சர்ல அப்படின்னு சொல்லி டோட்டலா எவ்வளவு 7 பங்கு இருக்கு அப்படின்னா வந்து அதுல 2 பங்கு வந்து என்னவா இருக்குமா, மொத்தமா இப்படிதான் இந்த மிக்சர் இருக்கும். இது வந்து என்னன்னா மில்க், இது வந்து வாட்டர். ஓகேங்களா, மில்க் மட்டும், இது வாட்டர் மட்டும். டோட்டலா மில்க்கும் வாட்டரும் சேர்ந்த கலவையில வாட்டர் மட்டும் எவ்வளவு இருக்கும்னா 7ல 2 பங்கு இருக்கும் இன்ட்டு 100. அப்ப 200/7 போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 2 டைம் திரும்ப 6 வரும், 8 டைம் வரும், 56, திரும்ப 4 0, அதுக்கப்புறம் 5 டைம் வரும், திரும்ப 5 0, 6 டைம் வரும். அப்போ 28.56ன்னு வருது. அப்ராக்சிமேட்டா 28.6ன்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா, 1 டெசிமல் பிளேஸ்க்கு அவங்க போட சொல்லியிருக்காங்க. இது சரி. இன்னைக்கு கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 கொஸ்டின்ஸ் போச்சு. 10மே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். மறக்காம அரிஹண்ட் அகாடமிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.